பாலிடிக்ஸ் அண்ட் எக்கானமி பிளேஸ் அ பிக் ரோல் இன் மை லைஃப். எப்படி ஒரு கவர்மெண்ட் ஒரு நாட்டில் தன்னுடைய மக்களை பார்த்துக்கிறாங்க, டாக்ஸஸ் எவ்வளோ உயருது கீழே வருது, எப்படி விலைவாசிலாம் ஏறுது இறங்குது, எப்படி ஒரு ஏரியாவில் லா அண்ட் ஆர்டர் மொராலிட்டி எந்த அளவுக்கு அக்கிரமம் தலை தூக்குதா இல்லை என் நாட்டில் நல்லது நடக்குதா, இதெல்லாம் பொறுத்து தான் என்னுடைய ஏரியா, என்னுடைய வீடு, என்னுடைய மனசு மாறு. இந்த உலகத்துல எப்படி ஒரு பெரிய நாட்டின் அதிபர் அதாவது புது திட்டத்தை கொண்டு வராருன்னா, அந்த திட்டத்தினால என் நாட்டில் இருக்க விலைவாசி ஏறுது குறையுது, லோன் விஷயங்கள் மாறுது, டாக்ஸ் விஷயங்கள் மாறுது. இதனால என் லைஃப்ல எனக்கு விலைவாசி ப்ராப்ளம் வருது, என் வேலையில கஷ்டம் வருது, ரிசெஷன் வருது, வேலையை விட்டு தூக்குறாங்க, என்னென்னமும் நடக்குது. அப்போ நம்ம நாட்டை ஆள்றது யாரு, நம்ம எப்படிப்பட்ட பீப்புளை சூஸ் பண்ணணும், நம்ம ஏரியாவில் எப்படிப்பட்ட லீடர்ஸ் இருக்கணும், அங்க ஆரம்பிச்சு இந்த வேர்ல்ட் லீடர்ஸ் யார் யார் என்னென்ன பண்றாங்க, அவங்க எப்படி இந்த எக்கானமியை இந்த உலகத்தோட பொருளாதாரத்தில் எப்படி கையாளுறாங்க, அதனால இன்னும் 10 வருஷம் கழிச்சு, இன்னும் 20 வருஷம் கழிச்சு எனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரலாம், என் ஃபேமிலிக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரலாம், என் கண்ட்ரிக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சாதான் நாம இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபோ இல்லை ஒரு சேஃபான லைஃபோ வாழ முடியும். அட்லீஸ்ட் அப்படி வாழ முடியலனாலும் என் லைஃப்ல வர ப்ராப்ளம்ஸ் எதனால வருது, நம்ம மனசுல அதுக்கேற்ற என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்ற ஒரு கிளாரிட்டியாச்சும் கிடைக்கும். ஒரு வழியா என்னோட 30 இயர்ஸ்க்குள்ள நான் கத்துக்கிட்டேன், அரசியலும் இந்த உலகத்துல பொருளாதாரமும் என் வாழ்க்கையில பெரும் பங்கு வகிக்குது. எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.